ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, அதாவது கடைசி வெள்ளி. அதோட இன்றைக்கி வரலட்சுமி விரதமும் கூட. ஸோ காலையில் 3:30க்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:10 இருக்கும். ஸோ வெளில போய் பார்த்தேன். வானம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருந்தது பார்க்க. நல்லா சில்லுன்னு அந்த காற்றும், அந்த ஆடி மாத காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்க சில்லுன்னு. சரி, அப்படியே வந்து மேலே வானத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து வாசல் கதவை வந்து திறக்க போகிறேன். வாசல் கதவை திறந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதோடு வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நாள் வேறு. அதனால் இன்றைக்கி வந்து நிலவாசலுக்கு வந்து பூஜையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் வந்து இன்றைக்கி வந்து வைக்கணும். ஸோ கதவுலாம் திறந்து வாசலில் நல்லா கூட்டி பெருக்கிட்டு அடுத்து கோலம் போட வேண்டியதான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதோட வந்து ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மாக்கோலம் தான் போட போகிறேன். ஸோ நல்லா வந்து கூட்டிக்கிட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலவாசலுக்கும் வந்து மஞ்சள்லாம் போட போகிறேன். அதுக்கு வந்து மஞ்சளோட கொஞ்சமாக சந்தனமும் சேர்த்துட்டு நல்லா வந்து பஞ்சகவியம் இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அதோட ரோஸ் வாட்டரும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நிலைக்கெல்லாம் ஃபுல்லும் வந்து தடவிக்க போகிறேன். அதே போல் படிக்கும் வந்து தடவிக்க போகிறேன். நல்லா வந்து கமகமன் வாசனையாக இருக்கும். எப்போவுமே நிலைவாசல் வந்து நல்லா மங்களகரமாக நல்லா மணக்க இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. ஸோ அதே போல் வந்து செஞ்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போட போகிறேன். ஸோ இந்த காலையில் விடியக்கால அப்படிங்கிற பொழுதில் பார்க்குறதுன்னா நமக்கு ரொம்பவே வந்து மனசுக்கும் தனி ஒரு ஃபீல் இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலையில் அந்த குயில்கள் சவுண்டு இதெல்லாம் வந்து நல்லாவே கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து அமைதியாக நமக்கான ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே வந்து நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே வந்து 3:30க்கு எந்திரிப்பேனான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு நைட்டே தூங்கும்போதே நினச்சேன், நாளைக்கு வரலட்சுமி பூஜை இருக்குது, ஸோ நம்ம வந்து காலைல சீக்கிரம் எந்திரிக்கன்னு நினச்சிட்டே படுத்ததுனால 3:30க்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம நினச்சிட்டு படுத்தோன்னா கண்டிப்பாக எந்திரிச்சிடுவோம். ஸோ அதுதான், மற்றபடி அலாரம் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து அலாரம் வந்து 5 மணிக்கு வச்சுருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3:30, 4:30 இந்த மாதிரிலாம் எந்திரிச்சதுனால எனக்கு அது நான் தான் போய் அலாரத்தையே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. 5 o'clock அது அடிக்கும், நான் போய் ஆஃப் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ கோலம் வந்து நல்லா அழகாக வந்து போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து மாக்கோலம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மாக்கோலம் போடுறது ரொம்பவே நல்லது, சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வரலட்சுமி பூஜைக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கும் போக போகிறேன். ஸோ இது வந்து நான் பண்ணது கிடையாது இது வரைக்கும். வரலட்சுமி பூஜைன்னு வீட்டில் வந்து பண்ணது கிடையாது. அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் வந்து அவங்க வீட்டில் சில வீடியோஸ்லாம் எடுத்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து பல வருஷங்களாக வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாக்கோல்லாம் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதே போல் இன்றைக்கி அம்மாலாம் ஊரில் வந்து காவி அடிப்பாங்க. ஸோ நானும் வச்சுருக்கேன், ஆனால் வந்து சரி ஓகே இன்றைக்கி அடிக்கலை, டைமும் ஆகிட்டே இருக்கா, அதனால் அடிக்கலை. கோலம் நல்லா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வந்து சாமி வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி 6 to 7க்குள்ளே சாமிலாம் கும்பிட்டணும். நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வேல்மாறல் படிச்சுட்டு அதே போல் இன்றைக்கி வரலட்சுமி பூஜையில் வந்து அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அம்பாளுக்கு விசேஷம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அபிராமி அந்தாதியும் வந்து படிச்சுக்க போகிறேன். அதே போல் சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் அதெல்லாம் செய்யணும், வேலுக்கு, அதுக்கப்புறம் வந்து சால கிராமத்துக்கெலாம் வந்து பண்ணணும். அதனால் வந்து அதெல்லாம் அந்த வேலைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வாசலில் வந்து நிலைவாசலில் வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி ஊதுபத்திலாம் வந்து ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமுக்கே வர்றேன். நிலைவாசலில் இந்த வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த மஞ்சள் தடவி நல்லா வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம நிலைவாசலில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதனால் வந்து அது ரொம்பவே நல்லது நம்ம வீட்டுக்கு. ஸோ ஒரு 5 o'clock போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து சூரியன் நல்லா இருட்டி தான் இருக்குது.
ஸோ பால் கொஞ்சம் நேரத்தை எடுத்து வச்சுருந்தேன் அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு பால், பன்னீர், அதுக்கப்புறம் வந்து விபூதி, அப்புறம் மஞ்சள், இதெல்லாம் சந்தனம், இதெல்லாம் வந்து அபிஷேகம் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாம்பழத்தில் விளக்கும், காமாட்சி விளக்கும் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு வந்து சால கிராமத்துக்கும் வேலுக்கு வந்து பூஜை பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ நல்லா தூபம், தீபம், இந்த ஆரத்திலாம் வந்து காமிக்கணும். ஸோ சாம்பிராணியும் வந்து ஏற்றி வச்சுட்டு அதே போல் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுக்கிறேன். அதெல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து சாமியை வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் செய்கிறேன். இது மாதிரி தான் செய்யணும்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுருக்கேன். அதே போல் வந்து சுவாமிக்கு வந்து இன்றைக்கி பழம்லாம் இனி தான் வாங்கிட்டு வரணும். அதனால் வந்து காலைல வீட்டில் இருந்த கொஞ்சம் கற்கண்டு, அப்புறம் வந்து டேட்ஸ் எடுத்து வச்சு, பிஸ்தா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் எடுத்து வச்சு சாமிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அபிஷேகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலுக்கு தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணியால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீரால் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பால், அப்புறம் வந்து விபூதி, அப்புறம் மஞ்சள் எல்லாமே பண்ணுறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். தேனால் பண்ணலாம், தயிரால் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வேல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூஜை செய்யுங்க. ரொம்பவே வந்து எப்போதும் செய்ய முடியாட்டியும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள், இந்த மாதிரி சஷ்டி, கிருத்திகை இந்த நாட்களில் வந்து பண்ணுங்க. ஸோ எனக்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் தான் வந்து சொன்னாங்க, அவங்க வீட்லேயும் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த சஷ்டி, கிருத்திகைலாம் வரும்ல, அப்போல்லாம் வந்து பண்ணி அதுக்காக வந்து சுவாமிக்கு வந்து பிரசாதம்லாம் செஞ்சு நெய்வேத்தியம்லாம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். ரொம்பவே வந்து விசேஷம் அது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே செஞ்சுருக்கேன். ஸோ இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு அமைதியாக இருக்கும், நம்மளும் தனியாக இருக்கலாம். ஸோ பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாரும் நம்மளை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கான நேரம் இது. நல்லா வந்து சுவாமியை சூப்பராக வந்து மனசார வந்து கும்பிடலாம். ஸோ அதில் அது தனி ஃபீல் தாங்க. அதே போல் வேலுக்கு அபிஷேகம் செய்யும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து முருகன் துணை, வேலும் மயிலும் துணை, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம். ரொம்பலாம் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து முருகான்னு கூப்பிட்டாலே போதும். ஓ முருகா அப்படின்னு சொன்னாலே போதும், நம்ம ஓடோடி வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி கும்பிடலாம். அதே போல் வந்து சாலக்கிராமத்துக்கு பூஜை பண்ணும்போது ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னோம்னா போதும். ஸோ அது ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அடுத்த தூப தீப ஆராதனைலாம் வந்து காமிச்சாச்சு. ஆரத்திலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அபிராமி அந்தாதியும் வேல்மாறல் வந்து எனக்கு படிக்க பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது வந்து அதை படிச்சுட்டு அபிராமி அந்தாதி இன்றைக்கி வரலட்சுமி அப்படிங்கிறதுனால விசேஷமாக வந்து படிக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் வந்து 6 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அந்த டயத்துலேயே வந்து வீட்டுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து சிம்பிளாக வந்து பூஜை வந்து பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சாமி வந்து மனசார வேணா போதும், நம்மளை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா போதும், எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நமக்கு வந்து இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், மந்திரங்கள்லாம் ஓதணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம அப்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னா போதும், நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ நல்லா சூப்பராக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சதுமே தான் வந்து அடுத்த சாப்பாடெலாம் வந்து செய்யணும். ஸோ பசங்க எல்லாமே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் யாரும் எந்திரிக்கல. ஸோ நான் வந்து அப்படியே வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேயை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த பிளாக் காஃபி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து சுக்கை இடித்து பொடி பண்ணிக்கணும். அதோட வந்து காஃபி தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்தோம்னாக்கா சூப்பரான வந்து பிளாக் காஃபி வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.